தேவனுடைய ஆலயத்திலே போய், அதான் இன்னொன்னு சொல்றேன், தேவனுடைய ஆலயத்துல போய் மணிக்கூர் கணக்குல விழுந்து கிடப்பாவ. மணிக்கூர் கணக்கில் ஜெபம் பண்ணுவாங்க. வேதத்தை அவர்களை போல தியானிக்க ஆளே கிடையாது. உபவாசம் கூட அவங்களை போல ஆளே கிடையாது. இதெல்லாம் செய்வார்கள். பக்தி மானா இருப்பார்கள். ஆனால் ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம், எத்தனை மணி நேரமோ, எனக்கு காலையில இருந்து சாயந்தரம் வழியோ சர்ச்சுக்குள்ள விழுந்து கிடப்பாங்க. வெளியில வந்த உடனே அவர்களுடைய இச்சத்த கிரியா இருக்கும். என்ன செய்வாங்கன்னா, அவங்க இப்படி, இவங்க இப்படி, அவ நாசமா போன, இவ நாசமா போன, அவன் அப்படி போன, இவன் இப்படி போனன்னு சொல்லி மற்றவர்களை கெடுத்து அவதூறான அக்கிரமமான வார்த்தைகள் அவர்களுடைய நாவிலிருந்து புறப்படும். அந்த ஜெபத்தை தேவன் கேட்பாரா? கேட்கவே மாட்டார், கேட்கவே மாட்டார். நீ உபவாசித்தாலும் நான் பார்க்க மாட்டேன், நீ ஜெபம் பண்ணினாலும் நான் கேட்க மாட்டேன், நீ எத்தனை முறை வேதத்தை வாசிச்சாலும் நான் கண்டுக்க மாட்டேன் ஆண்டவர் சொல்றாரு. நாம தேவாலயமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், தேவனுடைய பாதத்திலே இரவும் பகலும் அமர்ந்திருக்க வேண்டும். இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தை தியானிக்க வேண்டும். நாம் வேதத்தை உண்மையிலே நாம் தியானிப்போம் என்றால், நான் உன்னை சொல்லிட்டா, உண்மையிலே நம்ம வேதத்தை உண்மையில ருசித்து ரசித்து படிச்சு நம்ம அதை தியானிப்போம் என்று சொன்னால், இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், பரியாசங்கள், பாவிகளுடைய வழியில நிற்கிற காரியங்கள், துர்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கிற காரியங்கள் நம்ம இடத்தில் வராது, வரவே வராது. எத்தனை பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, எத்தனை பரிசுத்தவாட்டிகள் இருக்கிறாங்க. அப்படி பாவத்தை கண்டால் வராத, அவ்வளவுதான், அங்க நில்லு, பாவத்தை பார்த்து நில்லுங்கணும். சரீரத்திலே தொட விடக்கூடாது, ஆத்மாவை தொட விடக்கூடாது, சிந்தையை தாக்க விடக்கூடாது. உங்களுக்கு ஒருவேளை சிந்தனையில போராட்டமா, சரீரத்துல போராட்டமா, ஆவிக்குரிய ஜீவத்துல முதிர்ச்சி வரலையா, இதுக்கு எல்லாமே காரணம் இதுதான். இந்த அக்கிரமக்காரர்களே உங்களை விட்டு நீக்கி போடுங்க. பரியாசம் செய்யறவன உங்க பக்கத்துல விடாதீங்க, துர்மார்க்கன் உங்க பக்கத்துல விடாதீங்க. பாவிகளை தீவினைகள் தொடரும். பாவிகள் பக்கத்துல உட்காந்து பேசுறது ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர 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 வளர, நீங்க வளர்ந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி காரியங்கள் நம்மளை அஃபெக்டிங் பண்ணாது. ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார்.